தலைப்புச் செய்தி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டின் கோடை மழையினுடைய தன்மை தீவிரமடைந்திருக்கிறது. நாளுக்கு நாள் அதனுடைய தன்மை தீவிரமடைந்தால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இடியுடன் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கோடை மழையை வலுப்படுத்துவதற்கான காரணியாக தென் தமிழக கடலோர பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு நிலவுவதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பாலான இடங்களில் ஒரு சில நேரங்களில் மிதமான அளவில் இடிமுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால பல பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினமும் தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், வட உள் மாவட்டங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நாளைய தினமும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் நமக்கு வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலே தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பாலான நேரங்கள் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால வெப்பநிலையும் இயல்பை விட குறைந்து அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.